அவங்களுக்குமே சந்தோஷமா நான் இருக்கும். பாருவோட அறிவை நினைச்சு பல முறை நான் மலைச்சு போயிருக்கேன். நிறைய விஷயத்துல அப்படிங்கலாம். ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு ஃபைனலுக்கு நம்ம நேத்திக்கே சொல்லியிருந்தோம். பாரு அண்ட் கமருதீன் வரதா இருக்காங்க. ஏன்னா விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் அழைப்பு விடுத்ததுனால கண்டிப்பாக வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பாரு வர்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் கன்ஃபார்மாக கமருதீன் வர்றதா இல்லை, ஷூட்டிங்க்கே வந்துட்டு தான் நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி கமருதீன் சீக்கிரம் வந்துட்டாப்புல. எல்லாத்துக்கும் விஜய் சேதுபதி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாப்புல வந்த உடனே. ஆனால் பாரு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட பாதி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க பேசும்போது சாரி சொன்னாங்க சாண்ட்ராக்கு. சாண்ட்ரா அங்கேருந்து வந்துட்டு, "இல்லை நான் பண்ணது தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இது பண்ணாங்க. கட்டிப்பிடிச்சு, "உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அன்னைக்கு நீனு வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அன்னைக்கு நான் ஓடி வந்து பார்த்துருக்கணும் வந்தது. நான் கிளிப்பிங்ஸ் வீட்டில் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் ஓடி வந்து உன்னை பிடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 பேரும் இதெல்லாம் சேர்ந்துட்டாங்க. பாரும் வந்துட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி பாரு அண்ட் கமருதீன் 2 பேருமே ஃபினாலேக்கு வந்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஆனால் இவங்க விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் கூப்பிட்டதுனால அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பாரும் இதில் வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? பாரு அண்ட் கமருதீன் 2 பேரும் வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஷோவில் ஒரு கிராண்ட் ஃபினாலே நடந்துச்சு. இந்த ஃபினாலேல அவங்க வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏன் வந்தாங்க, அவங்க வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் யார் பக்கம் உண்மை இருக்குது, யார் பக்கம் போய் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரியாது. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம உண்மையை மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம வீடியோ அப்பப்போ போட்டுகிட்டே இருந்தோம். நீங்களும் நல்லா எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன், நிறைய டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் போடுறேன். நீங்கள் பாருங்கள், என்னை என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.